ஒரு சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருக்கு. 2.25 நாள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன் இப்ப இன்றைக்கு நேத்துலாம் அஸ்வினில் இருந்தாரு, இன்னைக்கு பரணில போயிட்டு இருக்காரு. கிருத்திகளை 1ஆம் பாதம் வரை இருப்பார். அப்ப இந்த 2.25 நாள் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உலகத்துல எத்தனையோ ஜீவன்கள் பிறக்குது. அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் நீங்க சொல்ற ஏலச்சனி கன்றச்சனி உண்டா? சொல்லுங்க. சொல்றீங்களா? அஷ்டம சனிங்கிறீங்க, அஷ்டம சனிங்கிறீங்க, ஜென்ம சனிங்கிறீங்க, பாத சனிங்கிறீங்க, விரைய சனிங்கிறீங்க. எத்தனை ஜாதகம் இப்படி நடந்திருக்கு சொல்லுங்க. இந்த செவ்வாய் தோஷம் சொல்ற மாதிரி தான். செவ்வாய் தோஷம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க ஜாதகத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். செவ்வாய் எதுல இருக்கக்கூடாது? 2ல இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? 4ல இருக்கக்கூடாது, 7ல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது, 12ல இருக்கக்கூடாது. இது யாருக்கு? சுக்கிரனுக்கு இருக்கக்கூடாது, சந்திரனுக்கு இருக்கக்கூடாது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு இல்லாம சொல்லுங்க அப்ப ஜாதகம் சொல்லுங்க அப்ப. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது இருந்தா அதை சேர்த்துக்கலாம். செவ்வாய் என்பது அருமையான கிரகம். உங்களை பாதுகாப்பது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையாக இருக்கட்டும், இராணுவத்துறையாக இருக்கட்டும், அதற்கு காரகமே யாருன்னா சரி செவ்வாய். தம்பி உடையான் படைக்கு உஞ்சான்னு சொன்னோம். அதற்கு காரகன் யாரு? செவ்வாய். அது என்ன செய்யணும்? ஈஸியா நீங்க சொல்லிட்டு போயிருங்க. செவ்வாயும் சனியும் ஆகாது. சனி என்பவர் சுபக்கோள்களை பார்க்க கூடாது. அதுல விடுதி விளக்கு சுக்கிரனை பார்க்கலாம், புதனை பார்க்கலாம். சொல்றமா சொல்லலையா? எத்தனை வழிமுறைகள் நிறைய உங்களுக்கே தெரியும். சனியுடைய காரகத்தை பத்தி தெரியும். சனி என்பது அருமையான கிரகம். நம்ம தவறுதலா வந்துகிட்டு தவறுதலா திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? படிக்கிற விதங்கள் என்ன செய்யணும்? மக்கள் நம்ப 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 வாழ்க்கையே கெடுக்கிறீங்க. எத்தனை வாழ்க்கை கிடைக்கும் தெரியுமா? ஏன்னா ஜோதிடம் தான். ஏன் தெரியுமா? அது ஒரு தொழிலே கிடையாது. அந்த தொழிலுக்கா போய் நீ போயிருக்க, எம்ஏ படிச்சிருக்க, அழகா ஒரு வேலைக்கு போகலாம், ஏன் தேவையில்லாம போய் ஜோதிடம் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு அறிவியல் இன்னைக்கு ஒண்ணு உங்களை மழை வருதுன்னு சொல்றாங்க. அது எது? பூகோளம் கிரகனுடைய நகர்வுனால அதை என்ன செய்யறோம்? இந்த உலகம் ஏத்துக்கிறது. இந்த ஜாதக கட்டம் அறிவியல் பூர்வமாக கணிச்சிருக்காங்க. சூரியன், சூரியனுக்கு அடுத்த கோள் எது? புதன். புதனுக்கு அடுத்த கோள் எது? சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்த பூமி, பூமியை சுற்றி வர சந்திரன், பூமிக்கு அடுத்து செவ்வாய், அடுத்த கோள் குரு, அதற்கு அடுத்த கோள் கடைசி நீள்வட்ட பாதையில் சனி என்பவர் இருக்கிறார். 88 கோடியே 76 லட்சம் கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்காரு. அதனால சூரிய ஒளி போய் அங்கே படாது. சூரிய ஒளி போய் அங்கே படாது. சூரிய ஒளி படாதனால என்ன செய்வோம்? சூரிய ஒளி இங்கிலட்டா அங்கே இருள் கிரகம். அப்ப இருளுக்கு காரகன் யாரு? காகம். இருட்டுக்கு காரகன் என்ன? கருப்பு துணி. இருட்டு இல்லைன்னா அர்த்தம் ஒரு உயிர் உருவாகாது. சூரிய ஒளி இல்லைன்னா ஒரு உயிர் உருவாகாது. அதனால மலட்டுத்தன்மை. தெரியுங்களா? அதான் சொல்லுவாங்களே, இருளாக இருந்தாலும் கண்ண மூடிட்டு போயிருங்களா? நீங்க இருட்டுக்குள்ள போகும்போது எப்படி கண்ண மூடிட்டே போயிருவீங்களா? இருளாக இருந்தாலும் எவ்வாறு நீங்கள் கண்ணை திறந்து கொண்டே செல்கிறீர்களோ அதுபோல சனி பகவான் வந்து உங்களுக்கு இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர கிரகம். அதனுடைய நிறை வந்து பாத்தீங்கன்னா நீரை விட ரொம்ப கம்மியானது. நீரில் மிதக்கக்கூடிய ஒரு கோள். ஹீலியம், ஹைட்ரஜன் இரண்டும் சேர்ந்த கொஞ்சம் கரிய பொருள் சேர்ந்த ஒரு கோள். அது வாயுக்கோள். சூரியனுடைய நீள்வட்ட பாதையில 2வது பெரிய கோள். குருவுக்கு அடுத்து பெரிய கோள் வந்து சனி. சனி என்பவர் ஏன் ஆயுளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் காரகம் சொல்லியிருக்காங்கன்னா அது அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அரசனை நம்பி புருஷனை கைவிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசனை நம்பினால் என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா அரச மரம் அந்த பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா அரச மரத்துல இருந்து மீத்தேன் வாயு அதிகமாக வெளியிடுது. உங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான காற்றுகளை வெளியிடும்போது கற்பப்பை பலப்படும். அதனால புருஷனை நம்புறிய நம்மளுடைய அரச மரத்தை நம்பு, உனக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டு. சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும் சொல்லி பழைய வேடு இருக்கு. சஷ்டியில் அதுக்கு காரணம் என்ன? திருச்செந்தூர் முருகன் அங்கே விசாக நட்சத்திரம். சஷ்டி அன்னைக்கு நீங்க அங்கே போய் விரதம் இருந்தார். சஷ்டினா என்ன சொல்றோம்? 6வது நாள். 6வது நாள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால வடமொழி சொல் விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது 1 அதான் பிரதமின்னு சொல்றோம். 2 என்ன சொல்றோம்? தோன்னு சொல்றோம். தோ அதான் என்ன சொல்றோம்? துவாரியை. அதுக்கு என்ன சொல்றோம்? திரிதி. 3 திரினா 3. சதுர்த்தி சதுர்னா 4. பஞ்சம் பஞ்சனா 5 பஞ்சமி. 6 என்ன சொல்றோம்? சஷ்டி. சப்த சுரங்கள் 7 அதான் சப்தமி. அஷ்டம்னா என்ன அர்த்தம்? 8 அஷ்டமி. நவமினா என்ன அர்த்தம்? 9 நவம்னா 9.
தசமின்னு தஸ்னா 10 தசமி. ஏகாதாசி, ஏகாதசினா ஏக்குனா 1, தஸ்னா 10 11வது நாள். அதுக்கடுத்து என்ன சொல்றோம், துவாதாசி அப்படின்னா என்ன அர்த்தம், தோனா 2, தஸ்னா 10 12ஆம் நாள். அதுக்கடுத்து என்ன திரிதசி, திரினா 3, தஸ்னா 10. அதுக்கடுத்து சதுர்தசி, சதுர்னா 4, தஸ்னா 10 14ஆம் நாள். அதற்கடுத்து அமாவாசையோ பௌர்ணமி வரப்போகுது. இந்த மாதிரி எண்ணிக்கைக்கு உள்ள நாட்கள்ல ஒரு ராசி கட்டத்துல மேசத்திலிருந்து வரிசையா ராசி கட்டத்தை எண்ணி வரும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம்ட்டு வரிசை அட்டி வருதுல, மகரம், கும்பம், மீனம் வருதுல. காலச்சக்கரத்தில் அது 8ஆம் வீடு. காலச்சக்கரத்தில் அது 8ஆம் வீடு. அது செவ்வாயினுடைய வீடு. அப்ப என்ன சொல்றோம், விருச்சிகம் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும்போது சனியே போய் உட்காரும் பொழுது கொடூரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தும். கொடூரமான நிகழ்வுகளை ஏற்படுத்திச்சா? இந்த 2.5 ஆண்டுகள்ல சனி பகவான் ஏற்படுத்திச்சா? நன்றாக யோசிச்சு பாருங்கள். விருச்சிக லக்னத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் போல அருமையான நட்சத்திரங்கள். விசாக நட்சத்திரத்துல அவர் பயணிச்சிருக்காரு, குருவுடைய நட்சத்திரத்துல பயணிச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்னங்க, அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே அனுச நட்சத்திரத்துல பயணிச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்னங்க, இப்ப கேட்டை புதன நட்சத்திரத்துல பயணிச்சிருக்காரு. அப்ப அந்த நகர்வுகள் என்கிறது 2.5 ஆண்டுகளாக நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப இந்த மாச கடைசியில் மட்டும்தான் நகருதா சொல்லுங்க? நகர்ந்தவன என்ன? ஏன்னா சனியினுடைய கோள்களுடைய அமைப்பு என்னன்னா 7.5 வருடங்களுக்கு ஒரு தடவை பருவ மாற்றம் ஏற்படும். நம்ம எப்படி வெயில் காலம், காற்று காலம், இளவேநீர் காலம், மழை காலம், குளிர்காலம், பனிக்காலம் சொல்றோமோ, அது மாதிரி 7.5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை என்ன செய்யும்னா சனியினுடைய கிரகங்கள் பருவ மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அறிவியல் பூர்வமாக கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆச்சு. 1997 அனுப்பின கோல் வந்து அங்கே போய் சேர்றதுக்கு 2004 7வது மாசம் போய் சேர்த்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிறது 2005. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் பயணத்துக்கு பின்னாடி 3100 கோடி கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி இங்க இருந்து அங்க போய் இணைஞ்சிருக்காங்க. இங்க சனிங்கிற கிரகம் இருக்கு, அது கோப்பை வடிவில் இருக்கு. அது கிட்டத்தட்ட 56 துணைக்கோள் இருக்கு. அதுல டைட்டான ஒரு கோள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா புதனை விட பெரிய மடங்கு உள்ள கோள். அதனுடைய தாக்கத்தை நீங்க என்ன செய்றீங்க, மாந்தின்னு போடுறீங்க. மாந்தின். ஏன்னா பிரபஞ்ச சக்தியில இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒரு சூரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனையோ சூரிய குடும்பம் இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துல எத்தனையோ கோள்கள் இருக்கு, லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. பார்த்திருப்பீங்க, அப்படியே ஆகாயத்துல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல 20 நட்சத்திரங்களை நம்ம தீர்க்கறது நம்ம முன்னோர்கள் நினைஞ்சிருக்காங்க. இந்த உலக வாழ்ற மனித உயிரினங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 27 நட்சத்திரத்தையும் 9 கோள்களையும் எடுத்து கொண்டாந்துருக்காங்க. வெளிநாட்டுல நீங்களே பார்த்திருப்பீங்க, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் 7.5 வருடங்கள் ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு நல்ல வேலை. யுரேனஸ், நெப்டியூன் நம்ம எடுக்கல, இல்லைன்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிப்போம். பயமுடுத்தாதீங்க, தயவு செய்து பயமுடுத்த. ஏன்னா சூரிய சனி என்பவர் அருமையான கிரகங்களை. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நினைக்க எல்லா உறுப்புகளும் இயங்கும், நுரையீரலை தவிர. நுரையீரலுக்கு எங்கேயாவது மாற்று சிகிச்சை கேட்டிருக்கீங்களா? இதய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரி மாற்று சிகிச்சை, எல்லாத்துக்கும் மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு. இதயத்துக்கு எங்கேயாவது இருக்கா? நுரையீரலுக்கு எங்கேயாவது இருக்கா? நுரையீரல்ங்கிறது மூச்சு காற்று. ஒரு மனிதன் உணவு இல்லாம எத்தனை நாள் வாழலாம்? 60 நாள் வாழலாம். நீர் இல்லாம 13 நாள் வாழலாம். காற்று இல்லாம உங்களால வாழ முடியுமா? காற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்ன செய்றாங்க, மூக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதனால என்ன செய்றாங்க, விநாயக பெருமானுக்கு மூக்கை பெருசா வச்சிருக்காங்க. விநாயக பெருமான தலைகளை திருப்பி போட்டு பாருங்க. நம்மளுடைய முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு, மூல ஆதாரம் சொல்றோம். முருகப்பெருமானுடைய வேல்மார் இருக்குன்னு சொல்றோம். எல்லாம் உங்களுக்குள்ளே எல்லா இறைவன் இருக்கு. ருத்ரன் துடித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 21,500 துடித்துக் கொண்டிருக்கிறார். சிவபெருமான் சொல்றோம். அப்ப எல்லா 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களும் உங்க உடம்புக்குள்ளே இருக்கு. இந்த சனியை மட்டும் நீங்க தவறா சொல்றீங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. அதனாலதான் ஜோதிடர்னாவே பயப்படுறாங்க. யாராவது ஒரு ஜோதிடர் குடும்பத்தில் நல்லா இருக்காங்களா? நம்ம 9 கிரகங்களும் நல்லதுதான் செய்து நல்ல இடத்துல இருந்தா, அதே மாதிரி 9 கிரகங்களும் கெட்டுத்தான் போயிருக்கு. கெட்ட இடத்துல இருந்தா கெட்டுத்தான் செய்யும். இப்ப சூரியன் நல்ல கிரகம் சொல்றோம், 75 விதம் நீங்க அசுபவா சொல்றீங்க. அப்ப சூரியன் எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்களா சொல்லுங்க? இப்ப புதன் நல்ல கிரகம் சொல்றீங்க, சுக்கிரன் நல்லதுன்னு சொல்றீங்க. அப்ப எல்லாருமே அறிவாளிகளா இருக்காங்களா சொல்லுங்க? சுக்கிரதசை வந்து எல்லாரும் திரும்ப நடந்திருக்கா? ஒரு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த காலத்துல 5ஆம் பாங்கிறது தாம்பத்தியம், புத்திர பாக்கியம். தாம்பத்தியங்கிறது என்ன? ஒரு கணவன் மனைவி சேர்வது. அதை கூட நாசுக்கா சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள். என்ன சொல்லியிருக்காங்க? யார நோக்க வருதான்னு பாருப்பா, தெரியுதா? குருபார்வை வருதான்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கணவன் மனைவி சேரும் பொழுது அங்கே தாம்பத்தியங்கிறது நடக்கணும். நடந்தா என்ன ஆகும்? ஒரு குழந்தை உருவாகும். குழந்தை உருவாச்சுன்னு என்ன சொல்றாங்க? கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுத்த அந்த குழந்தைக்காக வாழ்றவங்க எத்தனைக்கு இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் இருக்கும்? எனக்கு அவளுக்கு ஒத்து இல்லை சார், இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சொல்றாங்களா சொல்லலையா? குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் சார், 4 புள்ள 5 புள்ள பெற்றுட்டு பரவாயில்ல சார், பிள்ளைக்காக வாழ்றோம் சார், அவளுக்கு என்ன பண்ணிட்டு போறா சார்,
பிள்ளைகளுக்காக வாழ்றது. எத்தனை பேர் வாழ்றீங்க அப்படின்னு அந்த குரு நோக்கம், அதனுடைய நோக்கத்தை வச்சு தான் குரு பார்வை நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது மற்றது எது நல்லா இருக்கா, நல்ல புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுதான் குறைஞ்சது தசாபுத்திகள் ஒரு 4 வருடங்களாவது நல்லா இருக்குன்னு சொல்றோம். நாங்க சொல்றதுன்னா உங்களுக்கு அரசியல் பேச்சு மாதிரி தெரியலாம், இதுல ஏதாவது உண்மை இல்லைன்னா எங்களை தாராளமா நீங்க கேளுங்க. கிரகங்கள் நகரலையா? மற்ற கிரகங்கள் நகரலையா? அனைத்து விதமான கிரகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப கோள்களுடைய சாரத்தை வச்சு நம்ம என்ன சொல்றோம், பரிகாரங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். நான் என்ன சொல்றேன், 27 நட்சத்திரம் உங்களுக்கு 27 பலனை கொடுக்குது. எத்தனை பேருக்கு லக்கணத்தோட நட்சத்திரத்தை சொல்றீங்க? அப்படி லக்கண நட்சத்திரமே விழுந்தாடும் அந்த லக்கண நட்சத்திரம்ங்கிறது எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள நட்சத்திரம். நாங்க லக்கணத்தை எடுக்கிறோம் சொல்லல, நீங்களே சொல்லி வச்சு பாருங்க. நாங்க லக்கண பாவத்தை மட்டும் போதுங்க, எதுக்கு மற்ற 12 பாவத்தை நாங்க எடுக்கணும்னு சொல்றீங்களா சொல்லலையா? அப்புறம் எதுக்கு 1ஆம் பாவத்தோட நிப்பாட்டி இல்லாமே மூளை அதோட முடிஞ்சு வச்சு 2ஆம் பாவம் எதுக்கு முகம்னு வச்சிருக்கோம்? கண், பார்வை, மூக்கு, பேச்சு, ருசித்திறன் தேவையில்லையே. 3ஆம் பாகத்துல மனசு தேவையில்லையே. 3ஆம் பாகத்தினுடைய அவருடைய மனம், தைரியம், வீரியம், ஆண்மை சொல்றீங்களே. 4ஆம் பாகத்துல என்ன சொல்றோம், வீடு கட்டுற யோகம், தாய், ஆரம்ப கல்வி தேவையில்லையே. 5ஆம் பாகத்துல என்ன சொல்றோம், காதல், புத்திர பாக்கியம், கேளிக்கைகள், விளையாட்டுகள் அதெல்லாம் தேவையில்லையே. 6ஆம் பாகத்துல விளையாட்டு, ஆரோக்கியம், கடன், நோய், வழக்குன்னு சொல்றோமே. உழைப்பு, வெற்றி, பிடிவாத குணம் சொல்றோமே. 7ஆம் பாகத்துல வெளிப்பழக்க வழக்கம், திருமண வாழ்வு, சமூக அங்கீகாரம் சொல்றோமே. 8ஆம் பாகத்துல ஒருவருடைய ஆயுளை பற்றி தெரிந்து கொள்வது, சிரமப்படக்கூடிய வேலைகளை பற்றி சொல்றோமே. 9ஆம் பாகத்துல இறைவனுடைய அணுக்கரகம் சொல்றோமே, பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்றோமே, முன்னோர்கள் சொல்றோமே, உயர்கல்வி சொல்றோமே. 10ஆம் பாகத்துல பெரிய பெரிய தொழில்களை பற்றி சொல்றோமே, பொறுப்பான விஷயத்தை பற்றி சொல்றோமே. 11ஆம் பாகத்துல உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதை சொல்றோமே, மூத்த சகோதரனை பத்தி பேசுறமே, மருமகளை பத்தி பேசுறமே. 12ஆம் பாகத்துல உங்களுடைய அயன சயன போகம் சொன்னீங்களே, உங்களுடைய தூக்கத்தை பத்தி பேசுறமே, கழிவு பொருளை பற்றி பேசுறமே. அப்ப இதெல்லாம் இல்லையா? இப்ப 12 பாவத்தை எடுக்காம ஒரு நட்சத்திரத்துல மட்டும் வைக்கும் பொழுது 1 மணி நேரத்துக்கு, நான் திரும்ப சொல்றேன், 1 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுட்டு எப்படி நீங்க 12 பாவத்துக்கு விதி கொடுப்பீங்க உங்களால சொல்ல முடியும்? இப்ப தசாபுத்திகளை உங்களால கரெக்டா கணிக்க முடியுமா? அப்ப என்ன சொல்றீங்க, ஒரே வாயத்துல சுக்கிரன் வந்தா நல்லா இருக்கும், எத்தனை பேருக்கு நல்லா இருக்கு? அப்ப அந்த சுக்கிர திசையில 9 புத்தி இருக்கு, அந்த 9 புத்தியை நம்ம எடுத்துக்கிறது இல்ல. அப்ப 9 புத்திகள்ல சுக்கிர திசையில சுக்கிர புத்தி ஓடும், சுக்கிர திசையில சூரிய புத்தி ஓடும், அப்புறம் சந்திர புத்தி ஓடும், செவ்வாய் புத்தி ஓடும், ராகு புத்தி ஓடும், குரு புத்தி ஓடும், சனி புத்தி ஓடும், புதன் புத்தி ஓடும், கேது புத்தி ஓடும். இப்ப இத்தனை புத்திகள்ல 9 கிரகங்களுமே கெட்டு போச்சா? நீங்க என்ன சொல்றீங்க, இதுல நிறைய சொல்றீங்க. ஏன்னா 7 சனியில் நடக்கும் போதெல்லாம் சார் சொத்து சேர்ந்தா அது 7 ஜென்மத்துக்கு இருக்கும். 7 ஜென்மத்துல சொத்து சேர்ந்தா 7 ஜென்மத்துக்கு இருக்கும். அதுக்கடுத்து சனி திசையில சேர்ந்தா 7 ஜென்மத்துக்கு கூட இருக்கும். ப்ரூஃப் பண்ண முடியுமா? சனி திசையில சம்பாதிச்சவங்க எத்தனை பேர் 7 ஜென்மத்துக்கு வச்சுட்டு போயிருக்காங்க? என்னுடைய ஜாதகம் எடுத்துக்கலாம். எனக்கு சனி என்பது அருமையான கிரகம். எனக்கு சனி என்னுடைய பாவ தொடர்புகளை 2ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்கிறது. சனி எனக்கு வரும்போதெல்லாம் நினைச்சிட்டு நல்லா தான் இருந்தேன். சனி திசையில சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நினைச்சு அடுத்து போயிருச்சு. அது ப்ரூஃப் பண்ண முடியுமா? இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த விருச்சிக லக்கணத்துல இருக்கு, அடுத்து கொஞ்ச நாள் நினைச்சு தனுசுக்கு போக போகுது. நீங்க என்ன பண்றீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி மக்களை ஒரே நேரத்தில் தூக்கி அப்படியே கொண்டு போட்டுறீங்க. என்ன சொல்றீங்க, ஒரே மாடி நண்பர்களே, அதற்கு பரிகாரங்கள் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சம்பாதிங்க வேணான்னு சொல்லல, ஒரு நியாயமான முறையில சம்பாதிங்க. இவருக்கு பூரா அஷ்டமச்சனி, இவருக்கு பூரா பாதச்சனி, இவருக்கு பூரா விரயச்சனி, இவருக்கு பூரா அர்த்தாஷ்டமம், இவருக்கு பூரா கண்டச்சனினா இது எந்த விதத்தில் ஒத்து வரும் யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து பார்வை, 10ஆம் பார்வை, குரூர பார்வை. நிறைய உங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா கேட்டா இல்ல இங்க இருந்தா அங்க இல்ல, விருச்சிக லக்கணமே இருக்கட்டும். லக்கணத்துக்கு 2வது வீடு யாரு? குரு. நல்லா யோசிச்சு பாருங்க. லக்கணம் விருச்சிக லக்கணம், ஒருத்தர் நபர் 2வது வீட்டுல குரு, அவர் ஆட்சி வீடு குருவே இருக்காரு. அதுல அங்க தனுசுல பூராட நட்சத்திரம் நட்சத்திரம், அது பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்திலேயே சாரம் வாங்கியிருக்காரு, குரு வாங்கியிருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுல இருக்காரு, அவரோட ஆட்சி வீடு. இப்ப கேள்வி என்ன, ஜாதகருக்கு பணம் வருமா? ஏன் சார் வராது? குரு என்ன சொல்லுவீங்க, பேரானந்தத்துக்கு காரகன், பரமாத்மா சொல்றீங்களா என்ன? அப்ப குரு என்ன சொல்றான், செல்வ குவியலுக்கு காரகன், சட்டப்படியான பணத்துக்கு காரகன். சூரியனையும் குருவும் எப்படி நீங்க பேரானந்தம் பரமானந்தம் சொல்ற மாதிரி, இயல்பா குரு என்ன சொல்றான், செல்வ குவியலுக்கு காரகன், தங்கத்துக்கு காரகன், சட்டப்படியான பணத்துக்கு காரகன், வங்கி பணத்துக்கு காரகன். அந்த லக்கணத்துக்கு 2ஆம் வீட்லயே குரு சார், அவர் வீட்லயே உட்கார்ந்துருக்காரு சார், ஏன் சார் பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க, அப்படியே மாத்தி சொல்றீங்க. அவரே கேட்கிற, எனக்கு வரவே இல்லை சார், குரு தசா புத்தி டயத்துல பணமே வர மாட்டேங்குது. என்ன அடுத்த கேள்வி, உடனே என்ன சொல்றீங்க, அவர் பகை வீடாகிய சுக்கிரன் நட்சத்திரம் போய் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் எங்க இருக்காரு, குரு எல்லாத்துக்கும் சமம் தான், இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க, சுக்கிரன்ல போய் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் போய் எங்கேயோ துலாம்ல போய் 12ல மறைஞ்சிட்டாரு. ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜோதிடம் என்பது நான் சொல்றேன், எந்த ஒரு இயற்கையான ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருளை கொண்டாங்க. ரெட்டை குழந்தைகளே ஒரு நபர் மாதிரி இன்னொருத்தர் வாழ்றது இல்லை. இதுதான் இயல்பு.
ஒருவருடைய சிந்தனை மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறதுல, ஒருவருடைய கல்வி மாதிரி ஒருத்தருக்கு வர்றதில்ல. அப்ப 1/4 மணி நேரத்துக்கு பிறக்கிற குழந்தையும் 1 மணி நேரத்துக்கு பிறக்கிற குழந்தைய ஜாதகத்தை வச்சுட்டு எப்படி உங்களால துல்லியமா சொல்ல முடியும்? திரும்ப திரும்ப அதான் எல்லாமே அறிவியல் வளர்ச்சியில எல்லாமே வளர்ந்துருச்சு. ஆனா ஜோதிடத்தை மட்டும் நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க. ஏன்னா அது 2-3 விஷயம் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா, உங்களுக்கு அந்த பிடிவாத குணம். நான் சொல்றதையும் கேட்கணும். வர்ற ஜாதகம் பார்க்கறவங்க நான் சொல்றதை கேளு, நான் சொல்றேன்ல, நான் சபிச்சிருவல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரே வார்த்தையில நினைச்ச வாழ்க்கையே முடிச்சு போறீங்க. உங்களுக்கு அப்படித்தாங்க இருக்கும். ஏன்னா எங்கேயுமே தப்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் பணங்கிற விஷயத்தை மட்டும்தான் எடுக்கிற மொழிய, உண்மையிலே யாருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி எதை பற்றியும் நல்லதை சொல்லுங்கிற கவலையே இல்லை. நல்ல முறை இருக்கு, படிச்சுக்கிறீங்க. ஜோதிடம் என்பது ஒரு அருமையான கலை, படிச்சுக்கிறீங்க. இப்ப நான் சொன்னது ஏதாவது இல்லைன்னு இருக்கா? சனி பயிற்சியில் அப்புறம் ஏன் மக்கள் பயப்படணும்? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு நடக்குது? தயவு செய்து பயப்படாங்க. சனியை பொறுத்தவரை ஒரு அருமையான கிரகம். என்ன ஏன் இருட்டுக்கு காரணம் சொல்றோம்? அது கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க பாருங்க, 88,67,00,000 கிலோமீட்டர் மைல்ல தாண்டி இருக்கு. சூரியனுக்கும் சனிக்குள்ள டிஸ்டன்ஸ். இப்ப சூரியன் இங்க ரீச் ஆகாது. அதனால அது இருள் கிரகம் சொல்றோம். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில 2 வருஷம் உட்காந்துருக்க. ஒரு வருடம் சுற்றி வர்றதுக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு என்ன ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 29 வருடம் 46 மாசம் எடுத்துக்குது. சாரி, 29 வருடங்கள் எடுத்துக்கிறது. 29 வருடங்கள் ஒரு 6 மாசம் எடுத்துக்கிறது. ஒரு 4-4.5 மாசம் எடுத்துக்கிறது. அப்ப ஏன் சொல்றோம்னா, மெதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள், மெதுவாக செய்யும்போது என்ன ஆகும்? மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனிக்கு காரகம். சனி என்ன சொல்றோம்? இருள் கிரகம். அப்படின்னா என்ன சொல்றோம்? சூரியனை ராஜான்னு சொல்றோம், சனியை தொழிலாளர்கள் சொல்றோம். அப்ப கீழ்த்தட்டு மக்களுக்கெல்லாம் காரகன் யாரு? சனி. கீழ்த்தட்டு மக்களுக்கெல்லாம் யாரு காரகன்? சனி. சனி வந்து கெட்டு போயிருச்சுன்னா உண்மையிலே கஷ்டம்தான். மூடை தூக்குறவர்கள், தொழிலாளர்கள், கஷ்ட வேலைகள், கஷ்ட ஜீவன் நடத்துறவங்கலாம் அது 8ஆம் பாவத்துல அவருடைய ஜாதகத்துல நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க பொதுவா அஷ்டமம் மொத்தமா சொல்றது, நீங்க 50 கோடி பேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க ஜாதகத்துல சனி 8ல உட்கார்ந்து இருந்தாலுமே அது 8ஆம் பாவத்தை 8ல உட்கார்ந்து 8 தொடர்பு கொண்டதான் சிரமத்தை கொடுக்கும். சிறுநீரகத்துல பிரச்சனை கொடுக்கும், முடி கொட்ட சொல்லும், கால் வலி வரும், இல்லாட்டா ஒரு சிலர் ஊனமுற்றா இருப்பாங்க, மலச்சிக்கலை ஏற்படுத்தும். கெட்டு போனா நல்லா இருந்தா என்ன செய்யும்னா நிதானமான பணத்தை கொடுக்கும். ஏன்னா சனி என்பவர் நிதானத்துக்கு காரகன். சொல்றோமா சொல்ல? நிறைய சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? 7ஆம் வீட்டுல சனியும் சூரியனும் சேர்ந்தா அங்கே அமங்கல யோகம் நடக்கும். செவ்வாயும் சனியும் சூரியனும் வரக்கூடாது. நிறைய விஷயங்களை வந்து மாத்தி சொல்ல வேண்டாம். விதவின்னு சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம். அப்ப நடக்காம இருக்கா? கோள்கள் நடக்கும் போது எல்லாருமே அப்படி ஆயிராங்களா? அவர்களுடைய விதிப்படி என்னவோ 12 பாவத்துல என்னவோ அந்த கிரகங்கள் எப்ப பிறக்கும்போது என்ன நடந்ததோ பிறக்கும்பொழுது அவருடைய மரணமும் தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இதுதான் விதி. இந்த தசாபத்திலே நடக்கும். அதற்கு சரியான பரிகாரங்களை சொல்லுங்க. 27 நட்சத்திரத்துக்கு அந்த காலத்துல 27 நட்சத்திரம் கோயில்களை வச்சிருக்காங்க. 8ஆம் வீடுன்னு ஒண்ணு, அது எதுக்குற 3ஆம் வீடையும் வச்சிருக்காங்க. அதை தடுக்கிற 11ஆம் வீடையும் வச்சிருக்காங்க. அதை முற்றிலும் தடுக்கக்கூடிய 7ஆம் வீடையும் வச்சிருக்காங்க. அப்ப எந்தெந்த நட்சத்திரம் யாருக்கு நமக்கு என்ன செய்யும்? இப்ப பரணி நட்சத்திரம் ஒருக்கு 8ஆம் பாவம் வச்சிருந்துச்சுன்னா, அதே நபருக்கு ரேவதி நட்சத்திரம் 7ஆம் பாவம் வச்சிருந்தா, ரேவதி நட்சத்திரத்துடைய பொருளை கொடுங்க, பரிகாரமா கொடுங்க, கோயிலுக்கு போய் சொல்லுங்க. அந்த ரேவதி நட்சத்திர கோயில் எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டில் தேடி பாருங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம பொதுவா தானே பாக்குறோம். முருகன்னா என்ன? முருகன் அவர் யாரு? செவ்வாய்க்கு அதிபதி, முருக கடவுள், தைரியத்துக்கு காரகன். ஆனால் செவ்வாயா இருந்தாலும் என்ன சொல்றோம்? திருச்செந்தூர் முருகன் யாரு? அவர் விசாக நட்சத்திரத்துக்கு ஒருவர். அதனாலதான் புத்திர பாக்கியத்துக்கு என்ன செய்யறாங்க? சஷ்டியில போய் அங்கே 6 நாள் விரதம் இருக்காங்க. ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் விசாகம். அங்கே போய் இருந்தா என்ன சொல்றாங்க? ஆணும் பெண்ணா இருந்தா விந்துனுடைய உயிர் அணுக்களுக்கு காரகன். விந்துக்கு காரகன் என்ன சொல்றோம்? ஆணுடைய விந்துக்கு காரகன் சுக்கிரன், பெண்ணுடைய சுரோனியத்துக்கு காரகன் சுக்கிரன். அதுல இருக்க பெண்ணோட சினை முட்டைக்கும் ஆணுடைய உயிரணுக்களுக்கு காரகன் பாத்தீங்கன்னா குரு பகவான். ஏன்னா குருவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சூரியன் எப்படி அணுவை பிளக்கக்கூடிய 10,00,000 டிகிரியில வந்து அணு கருவை பிளக்கக்கூடிய சக்தி இருக்க மாதிரி 20,000 டிகிரி 24 டிகிரில என்ன செய்யும்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவை அணுக்கருவை பிளக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் என்ன சொல்ற, உயிரை கொடுக்கறது சூரியனாகவும், உயிர் கொடுத்த பின்னாடி ஒரு உயிர் உருவான பின்னாடி இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடியதை வந்து குருவான்னு சொல்றோம். அதனாலதான் புத்திரகாரன் சொல்றோம். சூரியனுக்கு அடுத்து பெரிய ஒரு விண்மீன் கோள் அந்தஸ்துல இருக்கிறது குரு பகவான். அப்ப ஒவ்வொரு விஷயமே அந்த காலத்துல அறிவியல் பூர்வமாக இந்த கிரகங்கள், இந்த கோள்கள், இந்த நகர்வு மூலம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள். அவங்க ஃபுல்லா யாரு?